இந்தியாவில் ஒரு அறிவு சார்ந்த அரசியல்வாதி சீனா நமக்கு என்ன பகை நாடான்னு முட்டாள்தனமாக கேட்பாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தைய பற்றி நீங்கள் போய் கேட்டாலே சீனா வந்து நம்ம எனிமின்னு சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களை கேட்டிங்கன்னா அறிவு சார்ந்த அரசியல்வாதி சீனா என்ன நமக்கு பகை நாடான்னு கேட்டவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதி அண்ணாமலை சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் என்ன முட்டாள்களா அதை ஒத்துக்கிறதுக்கு? ஜெயலலிதா 2014 மோடியார் லேடின்னு சொல்லி பாஜகவுக்கு எதிராக தனித்து அதிமுகவை நின்று 39 எம்பி தொகுதியில் 37 தொகுதி நீங்கள் 0 வாங்கினீங்க. கூட்டணியே இல்லாமல் 37 தொகுதியை ஜெயித்து காட்டினாங்க. உங்கள் சரித்திரமே வந்து கூட்டணி தானே. உங்களுக்கு கூட்டணி இல்லாமல் நின்றுதான் ஒரு சீட்டு கூட உங்களால் வர முடியாது. உங்கள் அப்பா தலையாட்டி பொம்மை மேலே இருந்ததுனால தான் சோனியாவுக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு 1.5 லட்சம் அப்பாவி இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் தலையாட்டினதை விட மற்றவங்க தலையாட்டிட்டாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் செய்திகள், நம்முடைய செய்தியை பற்றிய நம்முடைய அலசல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதினா கனிமொழி மிகப்பெரிய அறிவாளி, அரசியல் அறிவாளி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தமிழ்நாடு அரசியல்வாதி ஒருத்தர் சொல்கிறார். நீங்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கிறீங்களா? கருணாநிதி வீட்டில் யாருமே அறிவுள்ளவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்து. அங்கே அதிகம் படித்த மார்க்கு பூரா 15, 18ன்னு இருக்கும். கனிமொழி மார்க்கே எடுத்துக்காமிங்க. அவங்க குடும்பத்து மார்க்கிலேயே அவங்க மார்க்கை எடுத்துக்காமிங்க. சும்மா நீங்கள் இதில் போய் பார்லிமெண்ட்டில் 4 வார்த்தை இங்கிலீஷ் பேசுனா ஒரு பெரிய அறிவாளின்னு அர்த்தமா? அப்போ அவர் வந்து அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு ஏற்றுக்கொள்ள முடியுமா? தமிழ்நாட்டில் இருக்க யாருமே அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு ஏற்றுக்கலையே. ஸ்டாலினே தன்னுடைய தங்கை அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு ஒத்துக்கலையே. அவங்க அப்பா கருணாநிதியை என் மகள் அறிவான அரசியல்வாதி அப்படின்னு அவங்களே ஒத்துக்கலை. இப்போ இதில் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் மனைவி இருக்காங்க, அறிவு சார்ந்த அரசியல்வாதி. அவ்வளோ விஷயம் பேசுவாங்க. சரத் பவார் அவருடைய பொண்ணு இருக்காங்க, அறிவு சார்ந்த அரசியல்வாதி, அருமையாக விஷயங்களை பேசுவாங்க. இவங்க சும்மா அந்த கனிமொழி வந்துக்கிட்டு இதில் போய் பார்லிமெண்ட்டில் போய் ஒரு 2-3 பெண்களை சேர்த்துக்கிட்டு இந்த வெஸ்ட் பெங்காலில் இவங்களுடைய டிஎம்சி கட்சி மம்தா பானர்ஜி கட்சியில் ஒரு நல்லா பேசுகிற 2 பெண்கள் இருக்காங்க, அவங்களோட ஒட்டிக்கிட்டு பேசுவாங்களே ஒழிய உருப்படியாக பார்லிமெண்ட்டில் ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? அப்போ இவரை போய் அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு திமுக காரங்களே ஒத்துக்கல. ஆனால் இங்கே வந்து ஒரு அரசியல்வாதி பேசுகிறாரு, யார்? நம்ம அண்ணாமலை தான். ஆனால் கனிமொழி அவர்களை பொறுத்தவரை இஸ் எ வெரி எருடைட் பொலிட்டிஷியன், நிறையா அறிவு சார்ந்த ஒரு அரசியல்வாதி. அவங்க இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டை நல்லா ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக பண்ணாங்க. இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்காரு, கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதி. எப்படி ஏற்றுக்கிறீங்களா நீங்கள் யாராச்சும் தமிழ்நாட்டில்? சரி, அறிவு சார்ந்த அரசியல்வாதிக்கு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு இவர் அண்ணாமலை சொல்கிறதுக்கு அண்ணாமலைகிட்டே கேள்வி கேட்குறேன். இந்தியாவில் ஒரு அறிவு சார்ந்த அரசியல்வாதி சீனா நமக்கு என்ன பகை நாடான்னு முட்டாள்தனமாக கேட்பாங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தைய பற்றி நீங்கள் போய் கேட்டாலே சீனா வந்து நம்ம எனிமின்னு சொல்லுங்கள். சின்ன குழந்தைங்களை கேட்டிங்கன்னா அறிவு சார்ந்த அரசியல்வாதி சீனா என்ன நமக்கு பகை நாடான்னு கேட்டவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதி அண்ணாமலை சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் என்ன முட்டாள்களா அதை ஒத்துக்கிறதுக்கு? அடுத்து என்ன சொல்கிறாரு, பல நாடுகளுக்கு போனாங்களாம். எது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயமா போய் பல நாடுகளில் இந்தியாவின் பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் நடவடிக்கை மிகச்சிறப்பாக பேசினார் அப்படிங்கிறார் அண்ணாமலை. அவருடைய திமுக பாசம் தெரியுதா? நான் சொன்னால் கோபப்படுறீங்களே, உங்கள் அண்ணாமலைகிட்ட சொல்லி வாயை திறக்க சொல்லாதீங்க. பாராட்டுதல் கலைஞர் ஐயா, ஸ்டாலின் ஐயான்னாரு. இப்போ இவங்களை அறிவு சார்ந்த அரசியல்வாதி கனிமொழியை பல நாடுகளுக்கு போனாங்களாம். அவங்க எங்கே பல நாடுகளுக்கு போனாங்க? ஆப்ரேஷன் சிந்தூர் விஷயமா?
ரஷ்யாங்கிற ஒரு நாட்டுக்கு தான் போனாங்க. அங்கே போய் மிக திறமையாக பேசினார் அப்படின்னு சொல்கிறீங்களா அண்ணாமலை? என்ன பேசுனாங்க காமிங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு ஜவஹர்லால் நேரு வந்து புஸ்தகத்தில் சொன்ன அந்த வார்த்தையை, டிஸ்கவரி ஆஃப் இந்தியாங்கிற புஸ்தகத்தில் எழுதின 3 வார்த்தையை சொல்லிக்கிட்டு இவர் கூட கூட்டிகிட்டு போன கூட்டம் மட்டும்தான் கைதட்டுது. இதனால் இவர் அறிவு சார்ந்த அரசியல்வாதின்னு சொல்கிறீங்களா? இப்போ கொலம்பியாவுக்கு வந்து சசி தரூர் போனார், காங்கிரஸுக்கு. அவர் பேசி அவங்கள திருப்திப்படுத்தினதில் கொலம்பியா நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்த போருக்கு எதிராக இந்தியாவிற்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. அந்த கண்டனத்தை வாபஸ் பெற்றாங்க கொலம்பியா. காரணம், சசி தரூர் சிறந்த முறையில் அவங்ககிட்ட விஷயத்தை சொல்லி அதை இது பண்ண வச்சார். அந்த சசி தரூரை நீங்கள் பாராட்டினு இருந்தீங்கன்னா உங்களை நாங்களும் பாராட்டுவோம். நீங்கள் போயிட்டு கனிமொழி போய் பல நாடுகளுக்குங்கிறீங்க, அது ஒன்று. அப்படி இதிலேருந்து நீங்கள் அவர்களுக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்கீங்க. அதுக்கடுத்தது பல நாடுகள்னால் பரவாயில்ல, மிக திறமையாக பேசினாருங்கிறீங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதைத்தான் மிக திறமைன்னு சொல்கிறீங்களா? எங்களுக்கு அப்போதே தெரியும். உங்களுடைய பிஏ பேர் சொல்ல நான் விரும்பவில்லை, கனிமொழி குடும்பத்துடன் மிக நெருங்கியவர். பல தடவை நாம் என்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கேன். உங்கள் பிஏ கனிமொழி குடும்பத்துக்கு நெருங்கியவர். உங்கள் பிஏவோட அம்மா கனிமொழி குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர். கனிமொழிக்கு உங்கள் சம்பந்தமான அத்தனை விஷயங்களும் உங்கள் பிஏ மூலமாக போகுது. கனிமொழிகிட்ட பல விஷயங்களும் உங்களுக்கு வருது. உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு அண்டர் கிரவுண்டு டீலிங் இருக்குது. பாஜகவை சேர்ந்த கமலாயுதத்துக்கு போகிற அத்தனை பேருக்கும் அந்த பிஏ யாருங்கிறது நன்றாக தெரியும். அவர் கனிமொழிக்கு நெருக்கமானவர். அவர்கிட்ட பல தடவை அண்ணாமலையிட்ட அவருக்கு நெருக்கமானவர்களை இந்த பிஏ அங்கே நெருக்கமான ஒன்று சொல்லியும் நீங்கள் வச்சிருக்கும் போதே கனிமொழிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய அரசியல் டீலிங் அப்போவே எங்களுக்கு தெரிஞ்சது. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதை உறுதிப்படுத்தி இருக்கார் அண்ணாமலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய செய்தி. அடுத்தது, இன்னும் 40 வருடம் அரசியல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை. இந்த 2 கட்சிகளும் எங்கேயும் போக போகிறதில்ல, பிஜேபி எங்கேயும் போக போகிறதில்ல. எனக்கு 40 வயசு தான், இன்னும் 40 வருஷம் அரசியல் பண்ணுவேன். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களை தெளிவாக இருக்கேன், ஊழலை ஒழிக்கணுங்கிற தெளிவாக இருக்கேன். 40 வருஷம் அரசியல் யாருமே இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பண்ணலை. காமராஜர் 62 தான் முதல் தேர்தல் நடந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் முதலமைச்சராக வந்தார். அவர் முதலமைச்சராக இருந்ததே 6 வருஷமோ என்னமோ தான். 67 காங்கிரஸ் தோற்று போச்சு. காமராஜர் அரசியலில் வந்து மிக பிரபலமாக இருந்தது வந்து அந்த 52லேருந்து 67 வரை தான். அண்ணாதுரை வந்து அந்த 67லேருந்து 69 வரை 2 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சியாக இருந்தார் ஒழிய மிகப்பெரிய பிரபலமானதெல்லாம் அரசியலில் அவர் இல்லை. எம்ஜிஆர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். கருணாநிதி தான் எல்லா தெல்லுமுள்ளையும் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்தார். அவர் முதலமைச்சராக 15-20 வருஷம் அப்படி தான் இருந்தார். அந்த மாதிரி கருணாநிதி நான் 100 வயது வரை வாழ்வேன்னு சொன்னபடி, இவர் துரைமுருகன் நான் வந்துக்கிட்டு 100 வயசை தாண்டுவேன், இன்ப நிதியை முதலமைச்சராக பார்த்துட்டு தான் சொல்லுவேன் போவேன் அப்படின்னு சொல்கிறபடி, இப்போ அண்ணாமலை நான் 40 வருஷம் அரசியலில் இருப்பேன். அவருடைய ஜோசியர் ஒரு பிஜேபி ஜோசியர் இருக்கார். அந்த பிஜேபி ஜோசியர் வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லிட்டார். அதை வச்சுக்கிட்டு நான் 40 வருஷம் அரசியலில் இருப்பேன்னா எப்படி? உங்கள் பிஜேபி ஜோசியர் ரஜினிகாந்த் சிஎம்மாக வருவாருன்னார், அரசியலில் மிகப்பெரிய வெற்றி அடைவாருன்னார். அவர் ஜோசியம் அதுதான். 1-2 ஜோசியம் அவர் இது பழிச்சிருக்கு. முக்கால்வாசி பெரும்பாலான ஜோசியங்கள் அவர் சொன்னது இதுவரை பழித்தது இல்லை. அவர் உங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஜோசியம் சொல்கிறவங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த விளம்பரத்துக்கு ஜோசியம் சொல்கிறவங்க இவங்களெல்லாம் நம்பாதீங்க. ஜோசியர்கள் வந்து யோகிகள், ஞானிகள், மிகப்பெரிய இதை பண்ணவங்க தான் வாக்குப்பளிதம் இருக்கும். இதுங்கள்லாம் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டுக்கிட்டு தண்ணி அடிக்கிற ஜோசியர்கள் இவர்கள்லாம். இவர்கள் சொன்னாலும் பலிக்காது, வாக்குப்பளிதம் வேண்டும். அப்படி ஒருத்தர் சொன்னாருங்கிறத வச்சுக்கிட்டு 40 வருஷம் நான் அரசியலில் இருப்பேன்னிங்கன்னா விளையும் பெயர் முளையிலேயே தெரியும்னு தானே. இப்போ நீங்கள் நடந்துக்கிற முறையே தப்பாக இருக்க. இங்கெங்கிட்ட 40 வருஷம் போனால் தமிழ்நாடு தாங்காத. நீங்கள் பேசுகிற முட்டாள்தனமான விஷயங்கள், நீங்கள் செய்கிற வந்துதான விஷயங்கள். நீங்கள் இருக்கிற கட்சி 40 வருஷம் உங்களை விடுமா? அந்த கட்சியெல்லாம் ஒரு டேர்ம் தான் தூக்கிடுவாங்க. தேசிய கட்சிகள்லாம் அதுதான் நிலைமை. நீங்கள் தனியாக மாநில கட்சி ஆரம்பித்தாலும் 1% 2% கூட ஓட்டு நீங்கள் வாங்க முடியாது. வாங்க, மாநில கட்சி ஆரம்பிங்க, புது கட்சி ஆரம்பிங்க. நாங்கள்லாம் இருக்கோம். எங்களை எல்லாம் இது பண்ணி தானே நீங்கள் அரசியல் நடத்தணும். பார்ப்போம் உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வருதுன்னு.
இப்போ இதில் மறுபடியும் இன்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரு, என்னை பொறுத்தவரை பாஜக கட்சி தான் அதிக இடங்களில் இருக்க வேண்டும். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. நினைப்பு பொழப்ப கெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், நினைப்பு பொழப்ப கெடுக்கும். அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி தான் அதிக இடங்களில் நிற்கணுமா? அவர் பாஜக கட்சி மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லவில்லை. பாஜகவை கூட்டணி அதிமுக கூட்டணி விட்டு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இதை சொல்கிறார். இவர் இப்படி இந்த மாதிரி பேசினார்னா அதிமுக தொண்டர்கள் பூரா எகென்ஸ்ட் இவங்களுக்கு எதிராகுவாங்கல்ல. நல்ல முறையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கெட்டு போகும்னு பல தடவை சொல்லிவிட்டோம். கேட்பதாகவே இல்லை. பாஜக தான் அதிக இடங்களில் நிற்கணுமா? எப்படி அதிக இடங்களில் நிற்கும்? நினப்பு பொழப்ப கெடுக்கும்னு சொன்னல. அவன் திராவிட கட்சி 40 வருஷம் 50 வருஷம் இருக்கான். அவன்கிட்ட உட்கட்சி அமைப்பு அவ்வளவு நல்லா இருக்குது. பூத்தில் கூட சில பூத்துகளில் கூட உங்களுக்கு ஆள் கிடையாது. உட்கட்சி அமைப்பே இன்னும் சரியாக வைக்கலை. நீங்கள் வச்சு மைனாரிட்டி சிறுபான்மையினர் பூரா உங்களுக்கு எதிராக இருக்காங்க. இந்த லட்சணத்தில் தமிழ்நாட்டில் நீங்கள் அதிக கூட்ட கட்சி இதில் நின்னீங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? ரியாலிட்டி படித்தவர் மாதிரியாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான் மறுபடியும் இது பண்ணுறாரு. ஊழலை ஒழிப்பேன்கிறாரு. அது சொல்லாதீங்க, என்கிட்ட சொல்லாதீங்க. மற்ற உங்கள் கட்சிக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, நம்புவாங்க. எனக்கு பல விஷயங்கள் தெரியும். ஊழலை ஒழிப்புன்னு உங்கள் பாஜகவில் இருந்து பல தலைவர்கள் அமித்ஷாவுக்கு உங்கள் மேலே புகார் எழுதியிருக்காங்க. என்ன புகார்? ஊழல் புகார் தான் உங்கள் மேலே எழுதியிருக்காங்க. கட்சிக்காக வாங்கிய நன்கொடை பணத்தை எல்லாம் நீங்கள் கட்சியில் சேர்க்கவில்லை, நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே அமித்ஷா சும்மா இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? விசாரிச்சுக்கிட்டு இருக்கார். எத்தனை பேர்கிட்ட பணம் வாங்கினீங்க, எவ்வளவு பணம் உங்கள்கிட்ட இருக்குது, கட்சிக்கு வராத பணம் எவ்வளவு, கட்சிக்கு அந்த பணத்தெல்லாம் கொண்டு சேர்த்து விடுவார் அமித்ஷா. அதுக்காக தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கார். டெல்லியில் இருக்கும் செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அதுவும் ஊழல் இல்லையா? அரசாங்க கட்சிக்காக வாங்கின பணத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு அது கட்சிக்கு கொடுக்கலன்னா அது ஊழல் இல்லையா? எப்படி கோடிக்கணக்கான பணம் புரள்கிறது? எப்படி அந்த ஊடகவியாளருக்கு அவரே உங்கள் கூட இருக்கக்கூடியவரே கோடீஸ்வரன் ஆனார்? கோடிக்கணக்கில் பணம் எப்படி புரள்கிறது? இதெல்லாம் தெரியணும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லணும். சும்மா ஊழலை ஒழிப்புன்ட்டிங்கன்னா சொல்கிறவங்க ஊழல் இல்லாமல் இருக்கணும். அதனால் பல விஷயங்கள் தெரியும், எதையும் இப்போ பேசுகிறதுக்கு விரும்பவில்லை. அதனால் அண்ணாமலையை சொல்கிறேன், கொஞ்ச நாளைக்கு 26 வரை அமைதியாக இருங்க. 26ல் இது தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாயை திறங்கள். கனிமொழி உங்கள் மேலே பாசத்தை காட்டாதீங்க. ஏற்கனவே கலைஞர் ஐயானுக்கு அவர் மேலே பாசத்தை காட்டினீங்க. ஸ்டாலின் ஐயான்னீங்க. அங்கே போய் சமாதிக்கு போய் தொட்டு கும்பிட்டீங்க. கலைஞர் ஐயான்னீங்க. இன்றைக்கி கனிமொழி அறிவு சார்ந்த அரசியல்வாதி. பிற நாடுகளுக்கு, சோவியத் யூனியன் ரஷ்யாவுக்கு மட்டும் அனுப்புனாங்க. பிற நாடுகளுக்கெல்லாம் சென்று தன்னுடைய பேச்சு திறமையால் அந்த நாடுகளை இருந்து கவர்ந்து விட்டார், திருப்திப்படுத்தி விட்டாருன்னா யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி ஊராக இருந்ததை தவிர எதுவும் அந்த அம்மா பேசலை. அந்த அம்மாவே அமித்ஷா காலில் விழுந்து உங்களுக்கு தூத்துக்குடியில் வேற ஆள் நிற்க வைக்கிது. அப்போ கனிமொழிக்கு நீங்கள்லாம் சேர்ந்து தான் உதவி செஞ்சுருப்பீங்க. கனிமொழியின் தொடர்பு என்ன? கனிமொழி குடும்பத்துடன் உங்களுக்கு நெருக்கம் என்ன? உங்கள் கனிமொழிக்கு நெருக்கமான பிஏவை நீங்கள் ஏன் வச்சுருக்கீங்க? அப்படிங்கிற கதைகள் எல்லாம் இப்போது நீங்கள் கனிமொழி புராணம் பாடுவதிலிருந்து தெரிகிறது. அப்படிங்கிறத கனிமொழி இன்றைக்கி ப்ரெஸ் மீட், அண்ணாமலை கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் இருந்து இதுதான் புரியுது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. அடுத்தது நம்ம எடுபடி சேகர்பாபு எதிர்க்கட்சிகளை பார்த்து சொல்கிறார். அவங்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா? அதனால தான் எல்லாம் கூட்டணின்னு அலையிறாங்களாம். பிஜேபி அதிமுகவோட போய் கூட்டணி சேர்றான், பாட்டாளி மக்கள் கட்சியில் போய் சேர்றான். அதற்கு அவர் சொல்கிறார் என்னென்னா, எல்லாம் கூட்டணின்னு அலையிறான் எதிர்க்கட்சி போகிறான். உங்கள் முதுக திரும்பி பாருங்கள். உங்கள் தலைவர் வெக்கம் இல்லாமல் 9 கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டே எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவர் கூட்டணின்னு அலையிறையா? கம்யூனிஸ்டுகளுக்கு பல கோடி, இவர் திருமாவளவனுக்கு பல கோடி, இப்படி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருப்பது உங்களுக்கு தெரியாதா? டாஸ்மாகில் அடிக்கும் கொள்ளையிலிருந்து உங்கள் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அவ்வப்போது பங்கை கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறாரே உங்கள் தலைவர் ஸ்டாலின், அது தெரியாதா? கூட்டணியை பற்றி நீங்கள் பேசலாமா? திமுகவோட வரலாறு கூட்டணி இல்லாமல் இருந்ததா சரித்திரம் இல்லையே. 1967 உங்கள் அண்ணாதுரை 7 கட்சி 8 கட்சி கூட்டணின்னு சேர்ந்தார, தனித்து நின்றா ஜெயிச்சாங்க காங்கிரஸை.
அப்போ அன்னைக்கும் கூட்டணினால தானே தப்பிச்சிங்க. கடைசி வரை உங்கள் கருணாநிதி கடைசி வரை ஒவ்வொரு தேர்தலிலும் பல கட்சி கூட்டணிகளை வச்சவர் ஆகிட்டு என்னைக்காச்சு தனியாக முதுகெலும்போட தனித்து நின்ற சரித்திரம் உண்டா உங்கள் கருணாநிதிக்கு? எம்ஜிஆர் 1977 எல்லா கட்சிகளும் தனியாக நின்றது. திமுக தனியாக நின்றது, அதிமுக தனியாக நின்றது, காங்கிரஸ் தனியாக நின்றது. எல்லாம் தனியாக நின்று ஜெயித்து காட்டியவராச்சே எம்ஜிஆர். ஜெயலலிதா 2014 மோடியார் லேடின்னு சொல்லி பாஜகவுக்கே எதிராக தனித்து அதிமுகவை நின்று 39 எம்பி தொகுதியில் 37 தொகுதி நீங்கள் 0 வாங்கினீங்க. கூட்டணியே இல்லாமல் 37 தொகுதியை ஜெயித்து காட்டினாங்களே அவங்க. உங்கள் சரித்திரமே கூட்டணி தானே. உங்களுக்கு கூட்டணி இல்லாமல் நின்றுருந்தால் ஒரு சீட்டு கூட உங்களால் வர முடியாது. ஜனங்க சொல்லுவாங்க மக்கள் மத்தியில் கருணாநிதி ஐயோ இருந்தால் மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவரை தாக்குவதற்காக சொல்லவில்லை. ரேஷனில் போவாங்க, ஐயோ இருந்தால் ரேஷனில் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறவங்க தரித்திரம் பிடிச்சவர், மழை பெய்யாது, தரித்திரம் பிடிச்சால் இதில் வராது. எப்போதுமே மக்களுக்கு கருணாநிதி மேல் நல்ல எண்ணம் இருந்ததே இல்லை. இதே மாதிரி ஸ்டாலின் மீதும் அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருந்ததே இல்லை. அதனால தான் 118 தொகுதிக்கு மெஜாரிட்டி வேணுங்கும்போது ஒரு 8 தொகுதி தான் அவர் அதிகமாக ஜெயித்தார். அதுவும் 9 கட்சி கூட்டணியில். எதிர்கட்சிகள் இந்தவங்க பிஜேபி அதிமுகவை சேர விடாமல் பண்ணுறதுனால தான், அண்ணாமலை போன்றவர்கள் சேர விடாமல் பண்ணுறதுனால தான் எம்பியில் 40 தொகுதியில் ஜெயித்தாங்க. இதுதான் இதே ஒழிய என்றைக்குமே திமுக தனி பலத்துடன் ஜெயித்ததில்லை. அதனால் இந்த சரித்திரத்தெல்லாம் நம்ம சேகர்பாபு தெரிஞ்சுக்க வேணாமா? அடுத்தது சொல்கிறாரு, முருகன் மாநாட்டை இவங்க நடத்தின வைத்தறிச்சலில் தான் பிஜேபி முருகன் மாநாட்டை நடத்துகிறாங்களாம். இவங்க நடத்திட்டாங்களாம். நீங்கள் நடத்தியதில் எவ்வளோ முங்காம் போட்டீங்கன்னு தெரியாத சேகர்பாபு. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், ஊழல்ங்கிறீங்களே. உங்கள் சேகர்பாபு சென்னையில் பாரிமுனை பாரிஸ் கார்னர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எதிர்க்க எத்தனை கிரவுண்டை சுற்றி வளைச்சி அங்கெல்லாம் கட்டி பில்டிங்கை கட்டி கமர்ஷியல் பில்டிங்கை கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க. நீங்கள் ஸ்டாலின் தெரிஞ்சுக்கோங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு சேகர்பாபு சேர்த்த சொத்துக்கள் என்ன? பாரிஸ் கார்னரில் அவர் எத்தனை கடைகளை ஆஃபீஸையும் கடைகளையும் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறார் அப்படிங்கிறத விசாரிங்க. அதில் அவர் சம்பாதித்த சொத்து எவ்வளவு, அதெல்லாம் யாருடைய சொத்து, இதெல்லாம் விசாரிக்கணும்ல. அவர் இருப்பது ஹெச்ஆர்என்சி, இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறைனா கோயில்கள் சம்மந்தப்பட்டது. அங்கே கொள்ளையடித்து தானே அங்கே ஆரம்பிச்சிருக்காரு, அப்படி தானே? அப்போ கோயில்கள் இதெல்லாம் கொள்ளையடித்து தானே அவ்வளோ பெரிய இதெல்லாம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை கட்டியிருக்காரு. அங்கே உள்ளே இருந்தவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு 1 கோடி ரூபா கொடுத்து காலி பண்ணி இடித்து காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்காரு. பல பேரை ஊழலுங்கிறீங்களே. உங்கள் சேகர்பாபு ஊழல் எடுங்க, பாரிஸ் கார்னருக்கு போங்க, இல்லை உங்கள் இதை அனுப்புங்க, உங்களுக்கு உளவுத்துறை அனுப்புங்க. நான் சொல்கிறதெல்லாம் உண்மையான விசாரித்து சேகர்பாபு மேல் நடவடிக்கை எடுங்க. இப்படி ஊழலில் திளைக்கக்கூடிய சேகர்பாபு என்ன பண்ணுறாருன்னா, முருகர் மாநாட்டை இவர் நடத்தின அதிர்ச்சியில் முருகர் மேலே இருக்கிற பக்தியிலையா நடத்துனீங்க? கொள்ளையடிக்கலாம் அதில்ன்னு தான் நடத்துனீங்க. பாஜக இன்றைக்கி அவங்க மாநாடு நடத்துகிறாங்க, முருகர் மாநாட்டை. 1989 ராம ஜென்ம பூமிக்கு ரத யாத்திரை நடத்தி அத்வானி வந்தார். இங்கேருந்து இந்தியா முழுவதும் ரத யாத்திரை நடத்தினார். அவங்க அப்போ இருந்தே ராமருக்கும் நடத்தினாங்க, இப்போ முருகருக்கும் நடத்தினாங்க. அதில் அரசியல் இல்லை. நீங்கள் நடத்துகிறதுல தான் அரசியல். நாஸ்திகவாதிகள் சாமியை செருப்பால் அடித்த கூட்டம். நீங்கள் முருகருக்கு மாநாடு நடத்துனீங்கன்னா அதுதான் அரசியல். அவங்கெல்லாம் ஆன்மீக அரசியலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அறிவதே கிடையாது அப்படிங்கிறத எடுபடி சேகர்பாபுவுக்கு கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்த செய்தி, மீண்டும் மோதிக்கொண்ட தந்தையும் மகனும். இப்போ தான் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் ஓரளவு பேசினாங்க. குடும்பத்தில் இது பண்ணி வச்சாங்க, குடும்பத்தில் சமாதானப்படுத்தி வச்சாங்க. அதனால் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி எல்லாம் வந்தது. மறுபடியும் தகராறு. ராமதாஸ் மறுபடியும் கூப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாரு, ஐயான்னு சொல்லியே என்னை இது பண்ணுறாங்க. அன்புமணி ராமதாஸ் ஐயான்னு சொல்லிக்கிட்டே என்னை கவுத்துறாங்க, என்னை கட்சி விட்டு வெளியே தப்பாக்குறாங்க. எங்களுக்கு எல்லாம் ஐயாதான் என்று சொல்லிக்கொண்டு என்னை அதள பாதாளத்தில் நினைக்கிறார்கள். அவர்களுடைய மனைவி எங்களுடைய குடும்பத்தில் பெண்களை அரசியலுக்கே போகக்கூடாதுன்னு நாங்கள் வச்சுருக்கோம்.
ஆனால் சௌமியா வந்து என் அனுமதி இல்லாமையே அங்கே போய் தருமபுரியில் நின்னாங்க, என்னை வற்புறுத்தி சம்மதிக்க வச்சாங்க, என் கையை வச்சே என் கண்ணை குத்துறாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் குற்றச்சாட்டை எழுப்பியிருக்கிறார். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, வாரிசு என்பது அரசியலில் கிடையாது, சௌமியா வந்து எலெக்ஷனில் நின்னதே தப்பு அப்படின்னு. இதில் ஒத்துக்க முடியாது. டாக்டர் ராமதாஸ் சொல்கிறது வாரிசுங்கிறது அரசியலில் கிடையாதுன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க, நான் தேர்தலில் நிற்க மாட்டேன், என் குடும்பம் அரசியலுக்கு வராதுன்னு தானே சொன்னீங்க. அப்போ அன்புமணியை நீங்கள் கொண்டு வந்தது வாரிசு அரசியல் இல்லையா? சௌமியா அவர்களை கொண்டு வந்தால் தான் வாரிசு அரசியலை எதிர்ப்பீங்களா? அன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் வந்து எப்படி கொண்டு வந்தீங்க? அவர் சொல்கிறாரு, எந்த வேலையும் செய்கிறதில்ல, கட்சி இது பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற மாதிரி, அரசியல் வந்து ஈடுபாடே இல்லை, அதனால் அன்புமணி தேவையில்லைங்கிறார். இது இப்போ தான் தெரியுதா உங்களுக்கு? ஸோ இவங்க சண்டையை வந்து நம்ம ஏன் அடிக்கடி பேசுகிறோம்னா, தமிழ்நாட்டில் அரசியலில் இப்போ சில மாற்றங்களை உருவாக்கும் இவங்க 2 பேரும் சண்டை. எப்படின்னா, அவர் ராமதாஸ் ஏற்கனவே மறுபடியும் என்ன சொல்கிறார், விஜயுடன் பேச்சு நடத்திக்கிட்டு இருக்கோங்கிறார். அவருக்கு பாஜகவுடன் கூட்டணி சேர்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். போன தடவையே வந்து பாஜகவுடன் கூட்டணி சேர எனக்கு விருப்பம் இல்லை, அதிமுகவோட தான் பேசியிருக்காரு, பணமெல்லாம் பரிமாறப்பட்டதாக செய்தி வந்தது, சண்முகம்னு அந்த அதிமுகவங்க மூலமாக பெரிய அளவில் பணம். ஆனால் இந்த பக்கம் போய் இதில் பாஜகவில் சேர்ந்துட்டோம். அதனால் பாஜகவுடன் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவருடைய பேச்சுக்களில் அவர் சொல்கிறார். அதனால தான் குருமூர்த்தி அனுப்பி பாஜக மேலிடம் அவரை கன்வின்ஸ் பண்ணுங்கள், அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாருன்னா பாதி ஓட்டு பிரிஞ்சிடும், விஜய் பக்கம் போயிட்டான்னு சொல்லி தான் குருமூர்த்தி போய் பேசினது. அதனால் இப்போ இவர் விஜய் பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பாக்காரர் விஜய் பக்கம் போய் கூட்டணி சேர்ந்து பையன் பாஜகவோட தான் சேருவார். ஏன்னா 5000 கோடி கேஸ் இருக்குது சிபிஐயில், அவர் தப்பிக்கணும். 2வது ஏதாச்சும் ஒரு மந்திரி கொடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர் பாஜகவில் தான் கூட்டணி. அதனால் பையன் பாஜக கூட்டணியிலையும் டாக்டர் ராமதாஸ் விஜய் பக்கமும் போயிட்டு அரசியல் மாற்றங்களில் வந்து ஓட்டுக்கள் பிரியும், அது அரசியலில் வந்து மாற்றங்களை உருவாக்கும். அதனால தான் அவங்க 2 பேரும் மோதலை நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதுக்கு காரணமே, அவர்களுடைய மோதல் அரசியலில் பிரச்சனை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய செய்தி. அதனால் மறுபடியும் மோதல் வந்துருச்சு. இனி அரசியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அந்த அரசியல் இதெல்லாம் என்னென்ன மாறுபாடு வரும், கூட்டணியில் என்னென்ன குழப்பங்கள் வரும் அப்படி இன்றைக்கி அப்பாவும் சொல்லியிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா, எடப்பாடி வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற மாதிரி இல்லை, அவர் கூட இருக்கிற எம்பிங்க எம்எல்ஏக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவர் மாறிடுவார் இருக்குன்னு. ஏன்னா அந்த அண்ணாமலை சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை எடப்பாடி மட்டும் குத்தம் சொல்லக்கூடாது, அண்ணாமலை தான் குற்றவாளி. அண்ணாமலை போட்டு நாங்கள் தான் இதுங்கும்போது அதிமுக உறுப்பினர்களுக்கெல்லாம் அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் ஏன் பாஜகவோட சேரணும், அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு, அண்ணாமலை திமுகவை ஜெயிக்க வைக்க பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ தமிழ்நாட்டு மக்களில் பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, மத்திய அரசு ஒரு அமித்ஷா எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அவருக்கு நல்ல பதவி கொடுத்துருப்பாங்க, அவரே கெடுத்து கொண்டார். அவருக்கு அரசியல் ஞானம் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை. யாராச்சும் ஒரு திறமையானவங்களை, அனுபவம் உள்ளவங்களை ஒரு அரசியல் ஞான ஆலோசகராக வச்சுக்கிறது நல்லது. அதனால் கிடைக்கும் பதவியும் கெடுத்து கொண்டார். இப்போ பாஜக மேலிடம் இவர் மேலேயும் கோபம் வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி அதிமுகலையும் ஒரு பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் அவர் ஐடியாவே தான், அதிமுகவை கழட்டி விட்டுட்டு தனியாக நின்று ஓட்டை பிரித்து திமுகவை ஜெயிக்க வைக்கணும், இதுதான். அதனால் நான் சும்மா இந்த இவர் வந்து ராமதாஸ் சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்க குடும்ப சண்டையை பேசுகிறோம்னு இல்லை, அந்த குடும்ப சண்டை அரசியலில் மாற்றங்களை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். திமுகவுக்கு எதிராக வலுவான கூட்டணி உருவாகிறதா, இல்லை திமுகவின் ஸ்லீப்பர் செல்கள் எல்லாம் அதை உடைத்து, ஓட்டை உடைத்து திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை வருங்காலத்தில் பார்ப்போம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்து இவர் ஜோக்கர் சொல்கிறார் ஸ்டாலின். என்னென்னா, படையப்பா படம், அவர் எங்கள் படையப்பா படத்தெல்லாம் பார்த்துருப்பார். அந்த எழுதி கொடுக்குறவன் பார்த்துட்டு எழுதி கொடுக்குறான். படையப்பா படத்தில் ஒரு ஜோக்கு வரும், இவர் மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் பண்ணி போவார், செந்தில். அது ரஜினிகாந்த் வேஷ்டி சட்டையை அவர் கட்டிட்டு போவார். எல்லாம் வர்றவங்கெல்லாம் அந்த இவரை செந்தில் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சி கும்பிடுவாங்க. அப்போ ரஜினிகாந்த் சொல்வார், மாப்பிள்ளை வருதான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை ஏன் அதுன்னு சொல்லுவார். அது ஒரு காமெடியாக போடுவாங்க. அதை வந்து விஜய்க்கு இவருக்கு ஸ்டாலினுக்கு யாரோ எழுதி கொடுத்துட்டாங்க.
அதில் அதை சொல்கிறார், ரஜினிகாந்த் சொல்லுவார் செந்திலை பார்த்து, மாப்பிள்ளை வருதான் போட்டிருக்கிற சட்டை ஏன் அதுன்னு. அது மாதிரி மத்திய அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வருதான், அதுக்கு இவர் பணம் கொடுக்குறாரா மாநில அரசாங்கம். நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி வரும், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோல தான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். யார்கிட்ட காதில் பூசுத்துற வேலை. உங்களுக்கு தெரியுமா என்ன திட்டம் இதுன்னு? 100 நாள் திட்டம்னு வச்சுருக்காங்க. கொடுக்குறவன் மத்திய அரசாங்கம். 200 கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ 300 நம்ம ஆக்கியிருக்கான். ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்ற பணம் எவ்வளவு சொல்லுங்கள். உங்கள் கட்சிக்காரன் எவ்வளவு உருவுறான் அப்படின்னு சொல்லுங்கள். இடையில எவ்வளவு கொள்ளையடிக்கிறான்னு சொல்லுங்கள். மத்திய அரசு கொடுக்கும் திட்டத்தில் கொடுக்குற பணத்தையே கொள்ளையடிப்பவன் உங்களை கட்சிக்காரன். உங்கள் கட்சிக்காரன் தான் கொள்ளையடிக்கிறான். அந்த லட்சணத்தில் இவர் கொடுக்குறாரா மத்திய அரசாங்கம். இதுக்கு எல்லா திட்டங்களையும் ஒவ்வொரு திட்டமாக நம்ம அடிக்கிட்டு போகலாம். ஜிஎஸ்டி என்ன, மத்திய அரசாங்கம் தான் வரி போடுறான், அதில் உங்களுக்கு பிரித்து கொடுக்குறான். எவ்வளவு கொள்ளையடிக்கிறீங்க ஜிஎஸ்டியில் மத்திய அரசாங்கம் பேர் சொல்லி கட்ட பேராக வாங்கிட்டு போகிறான். மனசாட்சி இருந்தால் என் மக்களுக்கு இவ்வளோ வரி போடாத, சாகுறவனுக்கு வரி போடாத, புற்றுநோய் இருக்கிறவனுக்கு வரி போடாத, மனசாட்சி இருக்கிறவனாக இருந்தால் சொல்லணும்ல, ஏழைகளுக்கு வரி போடாத, இதெல்லாம் சொல்லணும். அதை மட்டும் மத்திய அரசாங்கத்திட்டிருந்து வாங்கிக்கிறீங்க. அது மட்டும் வாங்கிக்கிறார். மற்றதில் இவர் கொடுக்குறாராம். எதில் கொடுக்குறாருன்னு சொல்லுங்கள். எந்த திட்டத்தில் மத்திய அரசாங்கம் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ சதவீதம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். மத்திய அரசு திட்டத்திலிருந்து உங்கள் கட்சிக்காரனை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்திட்டிருந்து வர்ற வர்ற திட்டங்களுக்கு நாம் பணம் கொடுக்குறோம்னு பச்சை பொய்யை சொல்கிறார் ஸ்டாலின். அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அதே ஸ்டாலின்னு ஒரு இதை சொல்லியிருக்கார் விவரம் இல்லாமல். டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறார் இபிஎஸ். அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இபிஎஸ் ஒன்றும் தைரியமானாலும் நாங்கள் சொல்லலை. இபிஎஸ் வெளியே திறமைசாலியெல்லாம் நாங்கள் சொல்ல. நீங்கள் சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் சொல்கிற பதிலில் உண்மையை சொல்லுவோம். அது இபிஎஸ்க்கு சாதகமாக போகுது, அண்ணாமலை சில இதில் சாதகமாக போகுதுன்னெல்லாம் அதெல்லாம் ஆதரவுன்னு இல்லை. உண்மை என்னவோ அதை சொல்லுவோம். போனதில் அண்ணாமலைக்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க, நாங்கள் சட்ட விஷயத்தை சொன்னால் அண்ணாமலைக்கு சாதகமாக இருந்தது. அது அந்த பிரச்சனைக்கு அவ்வளோதான் ஆதரவு. மற்ற பிரச்சனைனா அது இப்போ தகுதியின் அடிப்படையில். இதில் நீங்கள் சொல்கிறீங்க டெல்லிக்கு தலையாட்டி பொம்மை போல இருக்காரு இபிஎஸ்ன்னு. ஸ்டாலின் தலையாட்டி பொம்மை அவங்க அப்பாவை விடையா தலையாட்டி பொம்மை இருக்க முடியும்? 76 அவங்க அப்பா தலையாட்டி பொம்மையாக இருந்ததுனால தானே கச்சத்தீவு நம்மளை விட்டு போச்சு. 74 உங்கள் அப்பா தலையாட்டி பொம்மை மேலே இருந்ததுனால தானே காவிரியில் குறுக்கு அணை வந்தது. உங்கள் அப்பா தலையாட்டி பொம்மை மேலே இருந்ததுனால தான் சோனியாவுக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்ததுனால தான் உங்களுக்கு 1.5 லட்சம் அப்பாவி இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். நீங்கள் தலையாட்டினதை விடையா மற்றவங்க தலையாட்டிட்டாங்க. இதே நீட்டு வந்ததுக்கு நீங்கள்லாம் ஆட்சியில் இருக்கும்போது சோனியாவுக்கு தலையாட்டினீங்க. அதனால தானே நீட்டே வந்தது. இன்றைக்கி எதிர்க்கிற மாதிரி நாடகம் போடுகிறீர்களே. கல்வி மாநில பட்டியலில் இருந்ததை மத்திய பட்டியலுக்கு இந்திரா காந்தி மாற்றும் போது தலையாட்டி பொம்மையாக இருந்தவர் உங்கள் தந்தை கருணாநிதி. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு உங்கள் தந்தை தலையாட்டி பொம்மையாக இருந்தது தான் முக்கிய காரணம். அதனால் தலையாட்டி பொம்மை முதல் தலையாட்டி பொம்மை நீங்கள் தான். அதனால் எடப்பாடியை போய் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி போனதில் பிஜேபியை எழுத்து தனியாக தான் நின்னார். அதனால் இப்போ கூட்டணிங்கிறான். கூட்டணின்னு தலையாட்டி பொம்மையாம். நீங்கள் தலையாட்டினதெல்லாம் தெரியாதான். அவர் ஒன்றும் மாவீரர்னு நான் சொல்ல வரல. அவங்க சொல்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதி இல்லை, உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் அடிப்படை தகுதி இல்லைங்கிறது தான் கருத்து. அடுத்து உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீதிமன்றங்கள் வரம்பை மீறக்கூடாது, சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும். அரசியல் சட்டத்துக்கு, இந்திய அரசியல் சட்டத்துக்கு, பார்லிமெண்ட்டுக்கு எதிராக இது பண்ணக்கூடாது. நல்ல அறிவுரை. முதல்ல இந்த தீபாவளிக்கு வெடி வெடிக்கக்கூடாது, கருணாநிதிக்கு சமாதி வைங்க, இந்த மாதிரி முட்டாள்தனத்திலலாம் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தாதீங்க, இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணாதீங்க. மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. என்னமோ சட்டத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு நடப்பம் பண்ணாதீங்க. அதுதான் இப்போ தான் உணர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறார். வரம்பை மீறாதீர்கள். என்ன வரம்பை தான் கவர்னருக்கு நானே அனுமதி கொடுப்பேன். இதை விடையா வரம்பை மீறினு கவர்னர் என்ன அனுமதி கொடுக்குறேன், நீதிமன்றமே அவன் அனுமதி கொடுக்கும். பண்ணீங்களா இல்லையா?
அடுத்தது அனுமதி கொடுக்கறது மட்டுமா? ஜனாதிபதியா இந்தா 3 மாதம் உனக்கு டைம். ஜனாதிபதிக்கு இந்த காலநிலை செய்கிறதுக்கு நீங்கள் யாரும், உங்களுக்கு ஏது அதிகாரம்? நீங்கள் நியமிக்கப்படுவதே ஜனாதிபதியால் தான். இந்திய அரசியல் சட்டத்தை மீறி எத்தனை விஷயத்தில் நடப்பீங்க? கோர்ட்டுனா என்ன வேணாலும் பண்ணலாமா? கருணாநிதிக்கெல்லாம் சமாதி கொடுக்கணும். நீங்களே இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பீச்சை வந்து சுடுகாடாக்காதீங்கன்னு அதே உயர்நீதிமன்றம் தானே. கருணாநிதிக்கு எப்படி சமாதி கொடுத்தீங்க? ராத்திரி 2 மணிக்கு எப்படி கோர்ட்டை நடத்துனீங்க நீதிபதியின் வீட்டில்? இதெல்லாம் வரம்பு மீறல் ஆகாதா? உச்ச நீதிமன்ற நீதிபதி இதெல்லாம் சொல்லுங்கள். நீதியை வழங்குங்கள், ஆனால் வரம்பை மீறாதீர்கள். உங்கள் வரம்பை மீறாதீங்க. நம்ம 1 கோடி 2 கோடி வர வக்கீல் வந்துக்கிட்டு அப்படி நின்று உடனே ஸ்டே முகஸ்துதியை பார்த்துக்கிட்டு இதை வந்துக்கிட்டு இது பண்ணாதீங்க. மக்கள் நல பணிகளை, மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்கள் வக்கீல் மூஞ்சியை பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. யாருக்கு இது பண்ணுறீங்க? ஸ்டேயா? 100 கோடி 1000 கோடி ஊழல் பண்ணவனுக்கு ஸ்டேயா? 3 வருஷம் ஊழலில் தண்டனை அடைந்த பொன்முடிக்கு மந்திரி பதவி கொடுக்கணுமா? என்ன நியாயம்? எந்த சட்டத்தில் இருக்க? மனசாட்சி கூட இல்லையா உங்களுக்கு? நீங்கள்லாம் இப்போ ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்காரு, எல்லா நீதிபதிகளும் பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள், நாட்டுக்கு நல்லது செய்யுங்க, நியாயத்தை சொல்லுங்கள், மனசாட்சிப்படி நடங்கள் அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றத்துக்கு நன்றி சொல்கிறேன். அதே இதை உச்ச தலைமை நீதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிற அதே இதில் இந்த 14 கேள்வி கேட்டார் ஜனாதிபதி. இன்றைக்கு வர பதில் சொல்லலை. இன்றைக்கு வர அதுக்கு தனி அரசியல் சட்ட பெஞ்சு வைக்கலை. அது பதில் சொன்னால் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு. இந்தா உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை வீட்டுக்குள்ளே வச்சுருந்த நீதிபதி ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாரு. எவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்துக்கிட்டு இப்போ இம்பீச்மெண்ட் வருது, பதவி நீக்க தீர்மானம். அவர் என்ன சொல்கிறதா கேள்விப்பட்டோம்னா, என்ன நீங்கள் பண்ணீங்கன்னா மற்ற நீதிபதியெல்லாம் யார் யார் எவ்வளோ வாங்கினாங்கன்னு சொல்லுவேங்கிறாராம். அவன் எங்கே போய் சொல்கிறது? இது கோடிகளில் புரளுகிறதான் உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பூஷன்கிறவர் சொன்னார், கோடிகளில் புரளுகிறது இங்கே லஞ்சம். இப்படியெல்லாம் இருந்தால் நாட்டு மக்களுக்கு உங்கள் மேல் எப்படி நம்பிக்கை வரும்? நீதியை கொடுங்கள். உங்களை நீதிபதின்னு சொல்கிறது நீதியை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள்னு தானே சொல்கிறாங்க. அந்த வித மனசாட்சியுடன் காப்பாற்றுங்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே இதை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.